ஃபைனலாக ரம்ஜான் வந்துருச்சு. புது ட்ரெஸ் வாங்கினாலே எப்படா போடுவோம் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி தான் அன்றைக்கி ரம்ஜான்னாலே புது ட்ரெஸ் எப்போ போடுவோம் அப்படின்ற மாதிரி ஃபீலிங்காக இருக்கும். எப்போவுமே ரம்ஜானுக்கு வந்து நல்லா கிராண்டாக எடுக்கணும்னா ஒரு ட்ரெஸ் எடுப்பேன். இதே கொஞ்சம் சிம்பிளாக எடுக்கணும்னா ரெண்டு ட்ரெஸ்ஸாக எடுப்பேன். இந்த தடவை அப்படி தான் 2 ட்ரெஸ் எடுத்திருந்தேன். மார்னிங் வந்து 5:30 மணிக்கு அலாரம் வச்சுருந்தேன். சரி எந்திரிச்சு சமைச்சிட்டு அதுக்கப்புறம் போகலான்ட்டு. 5:30க்கு அலாரத்தை வச்சுட்டு 6:30க்கு தான் எந்திரிச்சேன். செஞ்ச உடனே குளிச்சுட்டு தொழுக போயிட்டேன். பெண்களுக்கு வந்து 7:30 மணிக்கு தொழுக வச்சுருந்தாங்க பள்ளிவாசலில். அதனால் இங்கேருந்து 7:20க்கெலாம் போயிட்டேன். ட்ரெஸ்ஸு வந்து நல்லா காட்டனாக இருந்தால் தான் வந்து சமைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். காலையிலே தொழுகிடணும். அதனால் காலையிலே குளிச்சுட்டு கொஞ்சம் சிம்பிளான ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டேன். ஈவினிங் வந்து எங்கள் வீட்டுக்கு போவேன். சரி அப்போ வந்து கொஞ்சம் கிராண்டாக போட்டுக்கலாம் அப்படின்னு சிம்பிளாகவே போட்டுக்கிட்டேன். தொழுதுட்டு ஒரு 8 மணி போல் வீட்டுக்கு வந்தேன். பூரி மசாலாவும் செஞ்சுருந்தேன். குலோப் ஜாமுன் வந்து நைட்டு செஞ்சது இருந்துச்சு. அதையும் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். நான் தொழுக போகும்போதே என் ஹஸ்பண்டும் என் பையனும் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் வரும்போது முழிச்சு தான் இருந்தாங்க. அப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு போயிட்டு மட்டன், சிக்கன் அதெல்லாம் வந்து வாங்க போயிட்டாங்க. முன்னாடி நாளே வந்து மல்லி, புதினா, காய்கறி எல்லாமே வந்து நாங்கள் முன்னாடி நாளே வாங்கிட்டு வந்துட்டோம். அதனால வெறும் கறி வாங்குகிற வேலை மட்டும் தான் இன்றைக்கி இருந்துச்சு. மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, ரைத்தா, அப்புறம் வந்து தால்ச்சா தான் செஞ்சுருந்தேன். கூடவே கொஞ்சோண்டு குலோப் ஜாமுனும் சாப்பிட்டோம். ஐஸ்கிரீம் மட்டும்தான் மிஸ்ஸிங். பிரியாணி செய்கிறது வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்கலான்னு தான் பார்த்தேன். பட் வந்து தனியாலாம் அவ்வளோ வேலை செஞ்சிட்ருந்தேன். ரம்ஜான் அப்போ ரொம்ப பிஸியாக இருந்துச்சு. மேக்ஸிமம் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணேன், எடுக்க முடியல. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக ஃபுல் வீடியோவாக விலாகாக போடணும். இந்த தடவை வந்து பாஸ்மதி அரிசியில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பாஸ்மதி ரைஸில் தான் வந்து பிரியாணி செஞ்சேன். எங்கள் அம்மா, எங்கள் அக்காலாம் அப்போயே சொன்னாங்க, நீ இன்னும் வளரலை பாஸ்மதி அரிசியில் பிரியாணி செய்கிற அளவு அப்படின்னு. அதே மாதிரி நடந்துருச்சு. பாஸ்மதி அரிசிக்கு தண்ணி வந்து எவ்வளோ ஊற்றணும்னு அளவு தெரியாமல் கொஞ்சம் ஊற்றி குழஞ்சி போய் ஏதோ பிரியாணி கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஓகேவாக இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஈவினிங் போல் இன்னொரு ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். முன்னாடி போட்டிருந்தேனே அதுவா இல்லை இப்போ போட்டிருந்த ட்ரெஸ்ஸா? ஐ மீன் எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்புனோம். போனோடனே வந்து எங்கள் வீட்டில் வந்து நோன்பு காசுலாம் கொடுத்தாங்க. எங்கள் அம்மா வீட்டுக்கு போனோடனே எல்லோரும் மூஞ்ச பார்த்துட்டே ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம். சரி அப்புறம் நான் தான் ஐடியா கொடுத்தேன், எங்கேயாவது வெளியே போகலாம், வெளியே போய் ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு. அப்புறம் வந்து சும்மா வாக்கிங் போகிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து நாங்கள் எல்லோரும் காரில் போனோம். நாங்கள், எங்கள் அக்கா ஃபேமிலி, எங்கள் அம்மா எல்லாருமே போனோம். அப்படியே வெளியே போயிட்டு காஃபி, அதுக்கப்புறம் ப்ரெட் ஆம்லெட் அது இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்க கிளம்பிட்டோம். சரி ஃபோட்டோ எடுக்கலாம், போஸ் கொடுங்கடா. ஆனால் 2 பசங்களும் டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அப்புறம் நாங்களே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. இந்த ரம்ஜான் வந்து சூப்பராக போச்சு. உங்களுக்கு வந்து ரம்ஜான் எப்படி போச்சுன்னு கமெண்ட்